ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக துஆ ரெசிடேஷனை வழங்குவதற்காக வஸ்னத் அன்வர் வஸ்னத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله. Assalamu alaikum everyone. Today I'm going to recite some dua. What do you will say before you start anything? Bismillahirrahmanirrahim. When we get out from the house, what is the dua? Bismillahirrahmanirrahim. Before you go to bed, what is the dua? After you wake up, what is the dua? Before you go to washroom? Thank you. ஜஸாக்கல்லாஹ் ஹைர வஸ்னத். சரி இது கண்டிக்கா ரைட். நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக லுக்மான் முகமது ஜனாஸ் அவர்களினால் லைலத்துல் கத்ர் பற்றிய நிகழ்ச்சி ஒரு ஸ்பீச் இடம்பெறும். மைக் இல்லைப்பா. Assalamu alaikum. Today I am talking about the night of Laylatul Qadr. There is a very special night called Laylatul Qadr, which means the night of power. It is better than 1,000 months. On Laylatul Qadr, Allah will give us His blessings, forgiveness and mercy. On this night, which was the first verses of the Quran were revealed to the Prophet Muhammad, peace be upon him, Laylatul Qadr, one of the most probably one of the odd nights of the last 10 nights of Ramadan. Thank you. வெல்கம். தேங்க்யூ லுக்மான். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புண்ணியம் பூத்து குலுங்கும் இந்த ரமலான் மாதத்தில் இன்றைய ஜிஎஃப்கே நடத்துகின்ற மாபெரும் இஃப்தார் நிகழ்வும் 10வது ஆண்டு நிறைவு நிகழ்விலும் இணைந்திருக்கின்றீர்கள். தற்பொழுது சின்னஞ்சிறார்களின் இஸ்லாமிய கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது ஒரு அழகிய கசீதா. இந்த கசீதாவினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அளிக்கின்றோம் முகமது ரிகாப் அஃபாஃப் மரியம். Assalamu alaikum everyone.
صلاة سلام على المصطفى رسول الإيمان بنور اصطفى صلاة سلام على المصطفى رسول الإيمان بنور اصطفى حبيب الإله نار الحياة وقلبي يراك مثل القمر بمدح الرسول وزيف الأمل ويقضى قوده بخير الأمل صلاة سلام على المصطفى رسول الإيمان بنور اصطفى مثل رسول أحمد اصطفى وقسما تشمش إيمان بيني وبنت بيا نبي القبي أنار القدر في ضوح القبي كمثل القمر وريب الشوى وحي الثوى ويوم الحساب بخير الأمل صلاة سلام على المصطفى رسول الإيمان بنور اصطفى سلام بالبنزل حبي شرفك جون جيتن تنكي سابي شرفك Thank you. இந்த அழகிய கசீதாவினை வழங்கிச் சென்ற முகமது ரிகாப் அஃபாஃப் மரியம் அவர்களுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். ரமலானுடைய மாதத்தில் ஜிஎஃப்கே வருடாவருடம் நடத்துகின்ற இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்வில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய இஃப்தார் நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது அழகிய கிராத். இந்த கிராத்தினை வழங்குவதற்காக அன்போடு அளிக்கின்றேன் ஃபாத்திமா ஜம்ஹரீரா முகமது ரஸ்மியர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على وجهه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا جزاك الله عنه. இந்த அழகிய கிராத்தினை வழங்கிச் சென்ற ஃபாத்திமா ஜம்ஹரீரா முகமது ரஸ்மியர் என்ற சிறுமிக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். ஜிஎஃப்கே என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற கல்ஃப் ஃபெடரேஷன் ஃபார் கல்முனை அமைப்பு வருடா வருடம் நடாத்துகின்ற மாபெரும் இஃப்தார் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வருடம் ஜிஎஃப்கே ஆரம்பிக்கப்பட்டு
இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன என்கின்ற இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சத்துக்குள் நுழைகின்றேன். அடுத்து உங்கள் முன் அழகிய பிரார்த்தனை வழங்குவதற்காக ஃபாத்திமா ஜுஹைரா முகமது ரஸ்மீர் ஜிஎஃப்கே நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்வின் அடுத்த அம்சமாக மார்க்க சொற்பொழிவினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அளிக்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது மார்க்க சொற்பொழிவு வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் அஷேக் முஜிபுர் ரஹ்மான் நதீமி அவர்களே. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இறைவனின் அருளால் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே புனிதமான நோன்பை நோற்றவர்களாக அந்த ரய்யான் எனும் வாயிலின் ஊடாக சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தினை பெற்றவர்களாக நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே குழுமியிருக்கின்றோம். அந்த வகையில் உங்களோடு சில நற்சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹு தஆலா இந்த நோன்பினை எமக்கு கடமையாக்கி இருப்பது நாங்கள் அனைவரும் தக்வாவிலே சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் எமது வாழ்விலே எத்தனையோ ரமலான் மாதங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்த ரமலான் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் எங்களுள் நிகழ்ந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒரு முறை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். கடந்த ரமலானிலே எம்மோடு உயிரோடு இருந்த எம்முடைய உறவினர்கள் பலர் இன்று எம்மோடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது இது எமது இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். வருகின்ற ரமலான் நாம் உயிருடன் இருப்போமா இல்லையா என்ற அந்த கேள்வி நாங்கள் ஒவ்வொருவரும் எம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற போது ஆமீன் 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 என்று கூறினார்கள்.
அதன் பின்னர் அந்த காரணத்தை சஹாபாக்கள் வினவிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், யார் ரமலான் மாதத்தினை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவன் மரணிக்கவில்லையோ, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மலக்குகளினுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவுக்கு மனித வர்க்கத்தினுடைய மிக பரிசுத்தமானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த ரமலானை அடைந்தும் எங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் நாசமானவர்களாக அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆஜராக நேரிடும். எனவே தான் இந்த ரமலான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பாசறையாக இந்த ரமலான் இருக்க வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் தன்னுடைய உள்ளத்தினை தூய்மைப்படுத்திய நிலையில் இந்த ரமலானை நாங்கள் பயன்பெற்றவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதனை பொறுத்தவரையில் அவன் உடல் ஆன்மா என்று இரு கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய உடலினை ஒரு வீட்டிற்கு ஒப்பிடுவோமானால் மனிதனை ஆன்மாவிற்கு ஒப்பிடலாம். எனவே எங்களுடைய வீடு எவ்வளவு அழகாக விசாலமானதாக இருந்தாலும் அதில் வாழும் ஆன்மா தரம் குறைந்ததாக, எந்த பயனும் அற்றதாக இருந்தால் அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த ரமலானுடைய எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாசறையாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை அதிகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே அதனுடைய அரைவாசியை கழித்து விட்டோம். இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கின்றன. இந்த நாட்களில் சரி எங்களுடைய அந்த உள்ளத்தினை தூய்மைப்படுத்திக் கொண்ட அந்த நல்லடியார்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மாவினை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் 4 இருக்கின்றன. பசித்திருத்தல், விழித்திருத்தல், தனித்திருத்தல், மௌனித்திருத்தல். இந்த 4ஐயும் உள்ளடக்கிய ஒரு அம்சமாகத்தான் ரமலான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பசித்திருப்பது உடல் ஆன்மா இரண்டுக்கும் பயன்பாடு தரக்கூடியது. எனவே இதனுடைய பிசிக்கல் பெனிஃபிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் இந்த ரமலான் எமது ஆன்மாவிற்கு வழங்குகின்ற அதனுடைய பெனிஃபிட்ஸையும் பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டியதில்லை. எனவே நாங்கள் பசித்திருப்பதன் மூலம் எங்களுடைய உடலுக்கு எவ்வகையான நன்மைகள் கிடைக்கின்றதோ அதே போன்று எங்களுடைய ஆன்மாவிலும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அடுத்த வழிதான் விழித்திருத்தல். இந்த ரமலானிலே நாங்கள் அதிகம் விழித்திருந்து அல்லாஹ்வினை கியாமுல் லைல் என்ற அந்த இபாதத்தின் மூலம் நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்தினை எமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பது எம்மில் ஏற்பட வேண்டிய அந்த மாற்றம் ஏற்படுகின்றதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகவே ஆகும். எனவே தான் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 3வது வழிமுறை எமது ஆன்மாவினை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறை தான் தனித்திருத்தல். அதாவது படைப்புகளினுடைய உறவை குறைத்து படைப்பாளனுடனான உறவை அதிகரித்துக் கொள்வதாகும். இதனை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான முறையிலே கட்டளையிட்டிருக்கின்றான். வத்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. நபியே, படைப்புகளோடு உறவுகளை குறைத்து கொண்டு தனிமையில் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிழலே இல்லாத மறுமை நாளிலே அரிசியுடைய நிழலை பெறக்கூடிய ஒரு கூட்டத்திலே, அந்த 7 கூட்டத்திலே ஒரு கூட்டத்தினர் தான் தனிமையில் இருந்து அல்லாஹ்வினை அஞ்சி அவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் சிந்திய அந்த கூட்டம். எனவே இந்த ரமலானிலே நாங்கள் அந்த கூட்டத்திற்கு உரித்தானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த வழிமுறை தான் மௌனித்திருத்தல். இந்த ரமலான் மாதம் நாங்கள் ஏனைய மாதங்களை போன்று எம்முடைய நாவினால் செய்கின்ற அதே பாவங்களை செய்வோமாக இருந்தால் இந்த ரமலானை நாங்கள்
பெற்றதில் எந்த பயனும் இல்லாமல் ஆகிவிடும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது உங்களிடம் ஒருவர் சண்டை பிடிக்க வந்தால் நான் நோன்பிருக்கிறேன் என்று 2 முறை கூறுமாறு ஏவியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு கூற்றை கூறுவார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அறிவு நிரம்ப வேண்டும் என்றால் அவன் தனித்திருக்க வேண்டும், மௌனித்திருக்க வேண்டும், தனிமையிலே அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறான ஒரு மனிதனிடம்தான் அவனுடைய இல்ம் என்ற அல்லாஹ்வினுடைய அருட்கரை தங்கும் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை இங்கு கூறுவது பொருத்தமாக இருக்கும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ரமலான் எனது இறுதி ரமலானாக இருக்கக்கூடாதா என்ற அந்த ஆவலோடு என்ற அந்த ஆசையோடு நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும். ரமலானிலே கருகின்ற ஒவ்வொரு நொடியும் நாங்கள் மிக சிறந்த முறையிலே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக இதனை நாங்கள் எப்படி மெஷர் பண்ணி கொள்ளலாம் என்ற ஒரு டெக்னிக்கை சொல்லி முடிக்கலாம் என நினைக்கிறேன். நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள். இந்த ரமலானுக்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த 3 வகையான பாவங்களை நினைத்துக் கொள்வோம். அதே நேரம் அந்த 3 பாவங்களையும் இந்த ரமலானின் பின்னர் நான் செய்வதில்லை என்ற திட சங்கற்பம் கொண்டு கொள்வோம். அதே போன்று இதன் ரமலானில் நாங்கள் 3 நல்லமல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ரமலானுக்கு முன்னர் நான் செய்த 3 பாவங்கள் நான் ரமலானுக்கு பின்னர் இதன் பிறகு செய்ய போவதில்லை என்ற அந்த உறுதி, இந்த ரமலானிலே நான் வளமையாக செய்து வந்த நல்லமல்களை விட 3 நல்லமல்கள் எடிஷனலாக செய்ய போகிறேன் என்ற அந்த உறுதியை எங்களிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ரமலானின் மூலம் நாங்கள் அனைவரும் பயன்பெற்று அந்த ரய்யான் என்ற வாயலினூடாக நாங்கள் சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் இறைவன் தந்தருள்வானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் மார்க்க சொற்பொழிவினை வழங்கிச் சென்ற அஷ்ரஃப் முஜிபுர் ரஹ்மான் நலீம் அவர்களுக்கு ஜஸாக்குல்லாஹு கைரன். ஜிஎஃப்கே நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் வருடாந்த இஃப்தார் நிகழ்வும் 10வது ஆண்டு நிறைவும் தற்பொழுது ஸ்டெஃபோர்ட் ஸ்ரீலங்கன் பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அடுத்து மகரிபுக்கான அதான் ஒலிக்கும் நேரம். இஃப்தார் நிகழ்வை தொடர்ந்து மீண்டும் சிறுவர்களின் இஸ்லாமிய கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெறும் என்பதனை நினைவூட்டுகின்றோம். Andamela ahora var.
தெளிவாக இருக்கு நான் ஓடுறேன் நல்ல அஞ்சலை எங்கேயும் போட்டோ எடுக்க Ayo.
Sebagai ya, Nanti, Anas, nanti, ini dia, lah meja, lari meja. Dah naik ya, dah. Barang nak naik ya. வேணுமா ஜூஸ் டீச்சர் நாங்கள் போட்டு வேலையை
நீ பாய்ச்சிக்காக தான் நல்லா எடுப்பேன். மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கின்றன. எனவே தயவு செய்து இறுதி வரைக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அறிய தருகின்றோம். தற்பொழுது தோஹாவில் ஏற்பட்ட டிராஃபிக் பிளாக், அதுவே இந்த அனைவரும் இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தருவதற்கு தாமதமாக வருகை தருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இருந்தபோதிலும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இறுதி வரைக்கும் இருந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு முக்கிய அறிவித்தல், மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து விழாப்போட்டல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து இறுதி வரைக்கும் இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உணவு செய்யாதவர்கள் இந்த பகுதிக்குள் வந்து உணவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உணவு செய்வதற்குரிய ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன.